Hello aspirants, welcome to Veranda Race channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா reading comprehension தான். So level 2 பார்க்க போறோம். So level 1 நேத்து செஷன்ல RC எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கேன். So do watch the video. So இன்னைக்கு செஷன் it's going to be a continuation of level 1. Okay? So reading comprehension mandatory question எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நமக்கு இருக்கிற ஒரு question, right? So இங்க நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படின பொழுது டெஃபினட்டா வந்து நம்மளோட ஸ்கோரிங் ஏரியா வந்து நிறைய இருக்கும். Okay? So நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ 7 கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 7மே போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்கூலில் இப்போ வந்து 25 கொஷின்ஸ்னா 25ம் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரு இயர் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் நெகட்டிவ் ஸ்கோர். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த கொஷினை நீங்கள் அட்டெம்ப் பண்ணணும், எந்த கொஷினை ஸ்கிப் பண்ணணும், இதில் வந்து ரொம்ப வந்து காஷியஸாக இருக்கணும். ஓகேயா? ஸோ ஹாய் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். ஃபைன். ஸோ எல்லாரும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் நான் இங்கே ஒரு இன்டைரக்டாக வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொண்டு வந்திருக்கேன். இன்டைரக்ட்னு சொன்னால் படித்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ படிக்கிற கான்செப்டே வந்து அங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. பட் எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்க கொஷின்ஸ் வந்து இன்ஃபரன்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இன்ஃபரன்ஸ்னு சொன்னால் நம்ம கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தான் விஷயம். ஓகே, வாட் இஸ் த கன்க்ளூஷன் தட் யூ லேர்ன்ட் ஆர் யூ லைக் டு கன்க்ளூட் ஃப்ரம் த பர்டிகுலர் பேராகிராஃப் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஈஸியாக படிங்க. இங்கிலீஷ்னு பொழுது ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செஷன் முடிச்ச பிறகு ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, யூ ஹாவ் அ வீடியோ விச் இஸ் லைக் எடிட்டோரியலை எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவாங்க. அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிகாஸ் நம்ம வந்து நார்மலாக வந்து கோகுல் சாரோட பேசும்பொழுது சொல்லியிருப்பேன். பட் இங்கே நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் எப்படி வந்து படிக்கலாம் அப்படின்னு நார்மல் நியூஸ் நான் சொல்லித்தர போகிறேன். தென் எடிட்டோரியலில் எங்கெல்லாம் கவர் பண்ணலாம், எப்படி பொறுமையாக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். ஏன்னா அதை தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான். ஓகே, சரி, வெரி குட். ஸோ எல்லாருமே வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூ ஆர் ஆன் டைம். ஓகே, குட். சரி, ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூ கேன் ஜாயின். ஓகே, ஸோ ரேஸில் ஆன்லைனாவோ இல்லை ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸாவோ யூ கேன் ஜாயின். ஸோ யூ ஹேவ் ஈவன் த கான்டாக்ட். ஸோ இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பேராகிராஃப். ஸோ 3 ஸ்லைட்ஸாக போட்டிருக்கேன். பொறுமையாக ரீட் பண்ணலாம். ஓகே, ஸோ பொறுமையாக ரீட் பண்ணலாம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். ஓகே, நிறைய பேர் போட்டிருக்கேன் குட் ஆஃப்டர்நூன். சரி, ஸோ நான் சத்தமாக தான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் கமிட்மெண்ட் டு சிம்பிளிஃபை அண்ட் consolidate labor rules and laws under 4 codes. Okay, the Union Cabinet UC என்ன பண்ணிருக்காங்கன்னா has cleared the occupational safety health and working conditions code a week after it approved the code on wages bill. One second. ஓகே, ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நார்மலாக ஒரு 4 கோடு இருக்குது யூனியன் கேபினெட் கொண்டு வந்திருக்குது. அவங்க என்ன கிளியர் பண்ணியிருக்காங்க, அந்த பில் பாஸ் பண்ணுறதை பற்றியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு இவங்க வந்து கொண்டு வந்திருக்க வீக் ஆஃப்டர் இட் அப்ரூவ்ட் த கோட் ஆன் வேஜஸ் பில்க்கு அப்புறமா கொண்டு வந்த ஒரு விஷயம். த லேட்டர். இப்போ நம்ம ஷார்ட்ஸில் லேட்டருக்கும் லேட்டருக்கும் வித்தியாசம் பார்த்துருப்போம். இப்போது அப்படியே வாசிச்சுட்டே போகாதீங்க. ஓகேயா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம படித்தது எதாவது உள்ளே இருக்கா, நம்ம படித்து தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கா, தெரியாதது இருக்குன்னா அதை சர்ச் பண்ணி அப்போவே கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ லேட்டர் அப்படின்னு சொன்னால் பொசிஷன் பேஸ்ட். அதாவது நான் எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன், ராம் அண்ட் ஷாம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். த லேட்டர் இஸ் மோர் கல்ச்சர்டுன்னு சொல்லியிருப்பேன். லேட்டர்னு சொன்னால் ஷாம், அதாவது ரெண்டாவதாக நான் யாரை சொன்னேனோ அவங்க தான். ஸோ பொசிஷனில் நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம், கரண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம், ரீசெண்டாக இருக்க ஒரு விஷயத்தை நம்ம ரிலேட் பண்ணும்போது சொல்லலாம். இங்கே த லேட்டர் சீக்ஸ் டு include more workers under the purview of minimum wages and proposes a statutory national minimum wage for different geographic regions to ensure that states will not fix minimum wages below those set by the center. Okay, so இப்போ சென்டர்ல அவங்க வந்து டிசைட் பண்றது கீழே, யூனியன் கேபினெட் டிசைட் பண்றது கீழே இவங்க எதுவும் வந்து மினிமம் வேஜ் எதுவும் கொண்டு வர போறது இல்லை, அந்த மாதிரி விஷயத்த பேசியிருக்காங்க. சார் செகண்ட் ஒன், ரைட். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பில்லெல்லாம் சொல்லிட்டாங்க எப்போ இந்த பர்டிகுலர் வேஜ் பில்லை பண்ண பிறகு. ஸோ அதை பத்தி தான் இங்க கீழே வேஜ், அந்த பாயிண்ட்டுமே நமக்கு ஜஸ்டிஃபைங்காக தான் கொடுத்துருக்கு, அதை பற்றி ரிலேட் பண்ணுறதுனால. ஸோ தீஸ் ஸ்டெப்ஸ் ஷுட் பி வெல்கம்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மைண்டில் நல்லாவே புரிஞ்சிருக்குல்ல. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கோங்க. த கோட், அப்போ அந்த கோட் ஆன் லேபர் சேஃப்டி அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இங்கே வந்து இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க, சேஃப்டியை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்கல்ல. ஸோ அது இன்க்ளூட் ரெகுலர் அண்ட் மேண்டேட்ரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த பில்குள்ளே இருக்க விஷயங்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்கிறாங்க. இஷ்யூயிங் ஆஃப் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் அண்ட் ஃப்ரேமிங் ஆஃப் ரூல்ஸ் ஆன் விமென் ஒர்க்கிங்
night shifts. Okay, so இது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்றாங்க. சேஃப்டின்றதும் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு. அதர் கோட்ஸ் தட் await cabinet approval, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல அப்ரூவலுக்கு, அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் த கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஐஆர்ன்னு வாங்க அண்ட் த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து இன்னும் awaited இருக்கு. So unlike these pending bills, especially the one related to industrial relations that will be scrutinized by labor unions for any changes to worker rights and rules on hiring and dismissal and contract jobs, the two have been passed, should be easier to build a consensus on a parliament and a public sphere. So what do you mean by consensus? பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒருமித்த ஒரு கருத்து, ஓகே, ஒரே ஒப்பீனியன் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஓகே, இன் பார்லிமெண்ட் அண்ட் இன் பப்ளிக் ஸ்பியர். ஸோ அதை தான் இங்கே மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் அவைடடாக இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் பற்றி சொல்லும் பொழுது அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டு விஷயத்த வந்து பாஸ்ட், ஸோ ஈஸியராக இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கும் பப்ளிக் ஸ்பியருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்கும்பொழுது பெருசாக தெரியும், உள்ள கண்டென்ட் நமக்கு இல்லை, ஆனால் மைண்டோட கான்சென்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்குது அப்படின்னா அதோட சீக்வன்ஸ் ஆஃப் த சென்டென்ஸை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேயா? ஸ்க்ரூட்டனைஸ் எக்ஸாமின்றதை விட அதில் இருக்க தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம என்ன தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸாமின் சினோனிம் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆர்கனைஸ்ட் யூனியன்ஸ் ஹேவ் vociferously opposed. vociferously அப்படின்னு சொன்னா which is loud and forcefully ஒரு விஷயத்தை பண்றாங்க, forceful mannerல பண்றாங்கன்னா நம்ம vociferous அப்படின்னு சொல்லலாம். vociferouslyனா அது adverb. ஓகே, ஏன்னா அங்க அப்போஸ் பண்ணிருக்காங்க. forcefully opposedன்னு சொல்லலாம். changes proposed in the industrial relation code. இப்போ அந்த ரெண்டு அவேட்டடா இருக்கிறதுல அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடை பற்றி தான் கீழே பேசியிருந்தாங்க. அதை தான் இங்கே என்ன பேசியிருக்காங்கன்னா அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அப்போஸ் பண்ணியிருக்க அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ்ட் வந்து இதில் தான் இருக்குது. எஸ்பெஷலி த ப்ரொவிஷோ டு இன்க்ரீஸ், அந்த ப்ரொவிஷன் வந்து டு இன்க்ரீஸ் த லிமிட் ஃபார் ப்ரியார் கவர்மெண்ட் பெர்மிஷன் ஃபார் லே ஆஃப் அண்ட் ரிட்ரென்ச்மெண்ட் அண்ட் க்ளோஷியர் ரிட்ரென்ச்மெண்ட் ஃப்ரம் 10 workers as it is currently 2 of labor 300. So actually what do you mean by layoff அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ்லாம் இருக்கிறதுனால எம்ப்ளாயீஸை அனுப்பிடுவாங்க. ஓகேயா? ஸோ ரிட்ரென்ச்மெண்ட் இஸ் நத்திங் பட் அந்த ஆர்கனைசேஷனில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வராங்கல்ல, ஸோ அவங்கள ஃபஸ்ட்டாக அனுப்பிடுவாங்க. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னா அது ரிட்ரென்ச்மெண்ட்னு சொல்லலாம். லே ஆஃப் இஸ் ஷார்ட்டேஜ், அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்க்காக நிறையா இந்த ரிட்ரென்ச்மெண்ட்லாம் நமக்கு இந்த கோவிட் டைமில் நடந்தது. லே ஆஃபும் நமக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லைக் நிறைய ஆர்கனைசேஷன் ரொம்ப டவுன் ஆகும் பொழுது அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சில எம்ப்ளாயீஸ் அனுப்பிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ க்ளோஷர் ஆஃப் ரிட்ரென்ச்மெண்ட் ஃப்ரம் 10 workers as it is currently 2 of a labor 300. so ivlo வந்து பண்ணிருக்காங்க. the economic survey highlighted the effect of economic survey ஒன்னு எடுத்திருக்காங்க. அது என்ன ஹைலைட் பண்ணிருக்காங்க, the effect of labor reforms in Rajasthanல suggesting that the growth rates of firms employing more than 100 workers increased at a higher rate than the rest of the country after labor reforms. labor reforms க்கு அப்புறமா ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவங்க எடுத்த மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரோத் ரேட்ஸ் இருந்திருக்கு அப்படின்றாங்க. பட் ஒர்க்கர் ஆர்கனைசேஷன் கிளைம் தட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சச் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஒர்க் லாஸ், ரொம்ப கடுமையான அந்த ஒர்க் லாஸ் இன் மோஸ்ட் ஸ்டேட்ஸ் இஸ் ஜென்ரலி லேக்ஸ். இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். லேக்ஸ்ன்ற வேர்டோட மீனிங் என்னன்னா விச் இஸ் generally not sufficient நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? so clearly a cross state analysis of labor movement and increase in employment should give a better picture of the impact of these rules. okay, so இவங்க கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிளியர் வியூ கொடுக்கணும் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? so okay, so இப்போ எனக்கு லே ஆஃப்க்கும் ரிட்ரென்ச்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் போடுங்க. ஓகேயா? ஸோ ஒருத்தர் வந்து ஒரு மீனிங் போட்டிருக்காரு, பட் டிஃப்ரென்ஸ் எனக்கு கரெக்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் லேபர் லாஸ் apart the government must focus on the key issue of job creation. government வந்து focus பண்ணணும். the periodic labor force service that was finally made public in late may clearly pointed சொல்ல முடியாதுல்ல, இந்த இடத்துல clearly point to the
dire situation. Okay, so ஒரு bad situation தான் நம்ம direன்ற வேர்டை சொல்ல முடியும். Okay, so lacksக்கும் மீனிங் சொன்னேன், direக்கும் சொல்லியிருக்கேன். in job creation in recent years. Okay, so கவர்மெண்ட் தான் அதுக்கான ஸ்டெப்பை நமக்கு எடுக்கணுன்றாங்க. ப்ளஸ் இந்த சர்வே இருக்குல்ல PLFS. Okay, இந்த சர்வே தான் என்ன பண்ணணும், ஃபைனலாக வந்து மேட் பப்ளிக் in the late may clearly point to the bad situation in job creation in recent years. So அவங்க தான் வந்து அதை பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் மோர் பேராகிராஃப் which is the last paragraph. இப்போ இந்த PLFS அப்படின்றது தான் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஓகே, ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று லீக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கண்டென்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நியூமெரிக்கல் வேல்யூஸாக இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது நம்பர்ஸாக கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஆன்சரில் மைட் பி வேர்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ while the proportion of workers in regular employment has increased, unemployment has reached a 45-year high. ஓகே, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குன்றாங்க. எப்போ ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறி இருக்கோன்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஹேஸ் ஆல்சோ declined between survey held in 2011 and 12. ஸோ கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க 2017க்கும் 18க்கும். அப்போ அங்கே இருக்கிற பார்ட்டிசிபேஷனில் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்றாங்க அந்த சர்வே பேசிஸில். த கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு திஸ் கொஸ்டின் ஹேஸ் either been denial as was evident after the draft in the report was leaked last year. Okay, so it was like அவங்க வந்து அதை டினை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. ஸோ ஆர் சைலண்டாக இருந்திருக்காங்க ஆஃப்டர் இட் வாஸ் ஃபைனலி ரிலீஸ்ட். அதுக்கப்புறமா தான் இட் வாஸ் ஃபைனலி ரிலீஸ்ட். ஸோ இந்த சர்வேவை பற்றியும் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த சர்வேல டிராஃப்ட் ஆகி அது லீக் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சைலண்டாக இருந்திருக்கிறதோ இல்லை ஃபைனலாக அது ரிலீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன் சச் சிச்சுவேஷன் த கவர்மெண்ட் ஷுட் பி பெட்டர் ஆஃப் பில்டிங் அ ப்ராடர் கன்சென்சஸ். ஓகே, ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற டிசிஷனை எடுக்கிற மாதிரி இருந்திருக்கணும் கவர்மெண்ட் ஆன் எனி மேஜர் ரூல் சேஞ்சஸ். ஏதாச்சும் ஒரு பில்லை ஒன்று கொண்டு வராங்கன்னா they have to be careful. Okay, so எல்லாரும் broader consensus-ஆ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. to existing worker rights rather than rushing through them for the sake of simplification. so rush பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறதுக்கு பதிலா கம்ப்ளீட்டா எல்லாரையும் கேட்டு அந்த கன்சென்சஸோட இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஈஸியா இருக்குன்னு ஒரு பாயிண்ட்ல ஒரு சில பேருக்கு தோணும். ஒரு சில பேருக்கு எப்படி தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே நமக்கு படித்தா சீக்வென்ஸாக நம்மளால் படித்து புரிஞ்சிக்க முடியலையேன்னு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தோணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின் இருக்குது, டஃப்பாக இருக்கிற இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸி கண்டென்ட் தான், ஈஸின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேராகிராஃபில் வாட் இஸ் த ஆத்தர் ட்ரைங் டு கன்வே, what he is trying to conclude, what is inferred from the second paragraph, what is inferred from third paragraph, இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, திருப்பியும் இந்த பேராகிராஃபை உட்காந்து ரீட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம கொஷின்ஸ்லேருந்து போகலாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தா அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ நீங்கள் கொஷின்ஸ்லேருந்து போகும்பொழுது என்ன ஆகும்னா, எனக்கு கேட்டிருக்கிறது எல்லாமே இன்ஃபரன்ஸ் பேசிஸ்னா நான் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் கொடுத்து எல்லாத்தையுமே ஒழுங்காக படிப்பேன். புரியுதா? இப்போ நம்ம வந்து இதை ரீட் பண்ணோம். நான் ஏன் இதை ரீட் பண்ணேன்னா, கொஷின் பாருங்க, ஜஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஒன். Okay, so question, according to the above passage, what does the code on wage bill propose a statutory national minimum wage for different geographic regions? Idu nama padichom. One second, don't answer the question, wait. Next pathina, what is the government response to unemployment and lower worker participation? இப்போ நீங்க क्वेश्चन மட்டும் ரீட் பண்ணிருந்தீங்க அப்படினு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் क्वेश्चनல why does the code on wage bill, இந்த wage billன்றத க்ளூ எடுத்துக்கலாம். why does the code on wage bill propose a statutory national minimum wage, இந்த minimum wage நம்ம க்ளூ எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நம்ம எக்ஸஸா படிக்கலாம். அடுத்த பாயிண்ட்லங்க கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு டு unemployment பத்தி அப்படிங்கற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து third question பாத்தீங்கன்னா, which of the following can be correctly inferred from the second paragraph? அப்போ you have to read the old second paragraph properly. அப்போதான் வந்து நம்மளால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? இதை நான் ஃபர்ஸ்டே வந்து கொஸ்டினை படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ஆர்சி படிக்கும்போது அந்த செகண்ட் பேராகிராஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் தருவேன். அதை படித்த உடனே இந்த கொஸ்டின் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்து நான் போய் ஆன்சர் போட முடியும். ஆனால் நான் கொஸ்டினே படிக்காமல் வெறும்னே ஆர்சியை போய் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் படிப்பேன், விச் இஸ் வேஸ்ட். நமக்கு டைம் கன்சியூமிங்ன்றதுனால இந்த மெத்தட் மட்டும் தான் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை தான் நான் நேற்று ஸ்டார்டிங்கில்
உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும், இல்லை டைரக்ட் இன்டைரக்டாக நமக்கு கொஷின்ஸ் வரும் அப்படின்றத சொன்னேன். ஓகேயா? சரி, ஸோ இப்போ நம்ம இந்த 5 கொஷின்ஸும் we're gonna solve. ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் போடுங்க. நான் உங்களுக்கு லே ஆஃப் அண்ட் ரிட்ரென்ச்மெண்ட் என்ன போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ லே ஆஃப் இஸ் ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸ்லாம் இருக்கிறதுனால அப்போது டைமிங்க்கு ஒரு எம்ப்ளாயியை டெர்மினேட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ டெர்மினேஷன் ஆர் சஸ்பென்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஜானகி போட்டிருக்காங்க, தென் கார்த்திகம் போட்டிருக்காங்க. ஸோ அனுப்புகிறாங்க. ஸோ இட் இஸ் ஃபார் அ ஷார்ட் ஸ்பேன்னு சொல்லலாம். ஆனால் ரிட்ரென்ச்மெண்ட் இஸ் தேர் நாட் கோன் டேக் யூ பேக். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறவங்கள வந்து ஃபர்ஸ்ட் தே லீவ் த ஆஃபீஸ் அப்படின்னும் பொழுது இட் இஸ் ரிட்ரென்ச்மெண்ட், வேர் பெர்மனெண்ட்டாக ஒருத்தவங்கள சென்ட் ஆஃப் கொடுக்குறது தான் ரிட்ரென்ச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நமக்கு ஃபினான்ஸ் ஆர் பிகாம் இந்த மாதிரி படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதோட பேக்கப் நமக்கு இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அது மறந்து போயிடுச்சு அப்படின்னாலுமே ஒரு எஸ்ஏ படிக்கும் பொழுது அதை எடுத்து அப்படி என்னன்றதை பாருங்கள். ஸோ ரெண்டுமே சிமிலராக இருந்தால் ட்ரை டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின். Answer for the first question. Okay, so Dharaniki E, Karthikukkum E, சரி. ஓகே, கார்த்திக் ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கீங்க. குட். ரிட்ரென்ச்மெண்ட்டில் வந்து திருப்பி ரெக்ரூட்மெண்ட்டு இருக்காது. ஓகேயா? ஓகே, ஆமாம், கொஞ்ச நாளைக்கு ரெக்ரூட் பண்ண முடியாது. ஓகேயா? சரி, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு எல்லாருக்கும் ஈ தானா? ஆனால் நம்ம ஒரு வாட்டி கிளாரிட்டியாக பார்த்துருவோமா? இப்போ அந்த பேராகிராஃபை நீங்கள் கூடவே கிளியராக படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர். ஸோ பட் வீல் செக். ஓகே, டு என்ஷூர் தட் ஒர்க்கர் வேஜஸ் இன் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றியே நம்ம பேசலை, அங்கேயே நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் அ சீரீஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் லேபர் ரைட்ஸ், நோ. Okay, so next is to ensure the principle of equality at work and aspiration of creating a living wage. இதெல்லாம் சொல்லவே இல்லை. To ensure that the state, first to ensure that the state tries to make provision for securing just and human conditions of work. மெட்டர்னிட்டி ரிலீஃப் பற்றியெல்லாம் பேசவே இல்லை. அப்போ ஆக்சுவலாக அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கோட் பற்றி பேசும்போது to ensure that the states will not fix minimum wage below those set by the center. இது நம்ம யூனியன் கேபினெட் என்ன செட் பண்ணுறாங்களோ அதுக்கு கீழெல்லாம் எதுவும் செட் பண்ண மாட்டாங்கன்ற பாயிண்ட்டை நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஓகே, சரி. செகண்ட் பேரா இங்கே கிடையாது, நம்மளுக்கு அடுத்த கொஷனில் வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 5 வில் பி த ரைட் ஆன்சர். ஆனால் நீங்கள் படிக்காமல் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே டு என்ஷோர்னு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் பயந்துருவீங்க. ஓகே, ஸோ கண்டென்ட் வந்து ஸ்டார்டிங்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. சில பேர் வந்து இது எரர் ஸ்பாட்டிங் கொஷினான்னு கூட பார்க்கலாம். அதாவது சேமாக கொடுத்துருக்காங்க, ஒரு 2 வேர்டு மட்டும் தான் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்ரோச் பண்ணுவாங்க கொஷின் படிக்காமல் நீங்கள் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே இட் வில் நாட் லீட் யூ ஆன் அ ப்ராப்பர் சைட். ஓகே, ஸோ ஒரு டைரக்ஷன் பொழுது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேரா சம்திங் பிட்வீன் 5th and 6th லைன். ஓகே, என்னது? ஓ, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா மகாராஜன்? எனக்கு புரியலை. நம்ம இதை ரீட் பண்ணோம். நான் இந்த பாயிண்ட்டை கூட சொன்னேன், இங்கே இருக்குது பாருங்க. the latter அந்த wage bill பற்றி தான் பேசணும். to include more workers under the purview of minimum wage and propose the statutory national minimum wage for different geographic regions to ensure that the state will not fix minimum below. இந்த பாயிண்ட் தான் சொன்னேன். ஓகேயா? பார்த்தீங்களா என்ன கேட்க வரீங்கன்னு புரியல. செகண்ட் பேரா இதில் ஃபஸ்ட்டு பேரால தான் இருக்குது. நீங்கள் செகண்ட் பேரான்னு கேட்டது நான் நெக்ஸ்ட் கொஷனில் இருக்கிறத கேட்குறீங்கன்னு நினச்சேன். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்போ நீங்கள் படிக்கும் பொழுது அதை இன்னும் டெப்த்துக்கு படிக்கலை. அந்த அளவுக்கு படித்தாதான் ஆன்சரை கரெக்டாக நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, சரி. ஸோ செகண்ட் கொஷின். According to the above passage, what is the government's response to unemployment and lower worker participation rates? ஸோ இதில் நம்ம பார்க்கும்பொழுது ராஜஸ்தானில் மட்டும் வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நார்மலாக பார்க்கும்பொழுது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணலாம். Government has repeatedly ignored these issues. No, they did not ignore. Next பார்த்தீங்கன்னா government has taken several steps to decrease the unemployment rates like launching மகாத்மா காந்தி. இது பற்றி இந்த ஸ்கீமை பற்றி பேசவே இல்லைங்க.
அந்த எம்ப்ளாய்மெண்ட் இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ அப்போ 2 ஆப்ஷனும் போயிருச்சு. சப்போஸ் வந்து இங்கே நன் ஆஃப் தி அபவ் இல்லை ஆல் ஆஃப் தி அபவ் கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஆஃப் தி அபவ் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடுங்க. ஏன்னா 2 ஆப்ஷன் நமக்கு வரல. அப்போ ஆப்வியஸாக ஆல் ஆஃப் தி அபவும் நமக்கு வராது. ஓகே, ஸோ செகண்ட் ஒனுக்கு டியா. சரி பார்க்கலாம். The government has started publishing a weekly newspaper titled Employment News. இதெல்லாம் வந்து நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் பேசேஜ்ல கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்லேயே according to the above passage, not as per your assumption. So don't assume any answer. நமக்கு தெரிஞ்ச ஒரு சோர்ஸை வச்சு ஆர்சி போடக்கூடாது. பேசேஜில் கொடுத்துருக்காங்க கொடுக்கல, இது ரெண்டுத்து பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். அப்போது இங்கே வந்து டியோ சிஓ நமக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா the issues of unemployment and lower worker participation results have been met with denial or silence. இங்கே கொடுத்துருந்தாங்களே, ஸோ ஒரு கமா போட்டிருந்தது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் தேட் ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ திஸ் பாயிண்ட் வி சா. நான் அது எங்கே இருக்கணும் காமிக்கிறேன். ஸோ இதை விட்டுருவோம். கான்ஃபிடென்ட்டாக தெரியும் போது அடுத்த லைன் படிக்க வேண்டாம். பட் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா ப்ரிப்ரேஷன் தானே. த கவர்மெண்ட் ஹஸ் இனிஷியேட்டட் நேஷனல் கெரியர் சர்வீஸ் ஸ்கீம். ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ நாட் டிஸ்கஸ்ட். ஓகே, ஸோ இந்த 4th பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேராகிராஃபில்? இதோ இங்கே இருக்குது பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் டு திஸ் கொஷின். விச் கொஷின்? While the proportion of workers in regular employment has increased, unemployment has reached a 45-year high. Okay, the worker participation rate has also declined between surveys held in 11-12 and 17-18 வரையும். இந்த சர்வே இந்த இயர்லையும் அந்த இயரில் இருக்க சர்வேயும் கம்பேர் பண்ணும்பொழுது டிக்ளைன் ஆயிருக்குன்றாங்க. The government's response to this question has either been denial as was evident after the draft in the particular report. அதாவது அந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் ரிப்போர்ட் அது வந்து லீக் பண்ணியிருக்கு. ஏன்னா இவங்க சைலண்டாக தான் இருக்காங்க. நான் சொன்னேன்ல கம்மா இருந்துச்சு, இது வரையும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஆமாம், லாஸ்ட் பேராகிராஃப் நினைக்கிறேன் மேம். வெரி குட். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். தேர்ட் ஒன் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கரெக்ட்லி இன்ஃபர்ட் ஃப்ரம் த செகண்ட் பேராகிராஃப். அப்போது செகண்ட் பேராகிராஃப் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம படித்து தான் ஆகணும், அதை புரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். So the consolidated code bills should be thoroughly discussed in parliament and also with labor unions before being enacted. No, இது வந்து டிஸ்கஸ் பண்ணணும்லாம் பேசவே இல்லை. நெக்ஸ்ட், labor reforms in Rajasthan had a positive effect according to the economic survey because increase ஆச்சு எம்ப்ளாய்மெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? அடுத்து, the dismissed workers has a right to appeal even if the government has granted the dismissal applications. They never mentioned this, but dismissal இருக்கும். நாங்கள் லே ஆஃப் ரிட்ரென்ச்மெண்ட் இதெல்லாம் பற்றி பேசினாங்க. கீழே ஒரு பாயிண்ட்ல டிஸ்மிஸ் பண்ணுறதை பற்றியும் பேசியிருந்தாங்க. பட் இந்த பாயிண்ட் வந்து இருக்கு. பட் செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லுமே அதை தான் சொல்லுதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, the department Affairs, Finance Ministry of India presents the economic survey in Parliament every year. So இவங்க தான் பண்ணுறாங்கன்றது நம்ம இங்கே பேராகிராஃபில் பேசலை. Article 339D of Constitution provides. ஸோ இதுவுமே நமக்கு பேசலை. நமக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பட் வீல் ஜஸ்ட் செக். ஓகே, ஸோ செகண்ட் பேராகிராஃபில் இதுதான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. So organized unions have vociferously, okay, forcefully opposed changes proposed in the industrial relation. அந்த industrial relation வந்து awaited இருக்கிற schemes பற்றி சொல்லியிருக்காங்க. Okay, so அந்த layoff retrenchment பற்றி இருக்கு. Layoff survey highlighted the effect of labor reforms in Rajasthan, suggesting that the growth rates of firms employing more than 100 workers increased at a higher rate than the rest of the country after labor reforms. But worker organization என்ன பண்ணியிருக்காங்க? ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக லாஸ் கொண்டு வந்திருக்கிறத பற்றியெல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக வாட் இஸ் இன்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் பாயிண்ட் தான் நமக்கு ஜஸ்டிஃபைங்காக இருந்தது. ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வாட் இஸ் இன்ஃபர்ட் ஃப்ரம் த அபவ் பேசேஜ். மேலே கொடுத்துருக்கிற ஓகே லாஸ்ட்டில் கொடுத்துருக்க அந்த பேசேஜ், ஏன்னா அபவ் பேசேஜ் அப்படின்னும் பொழுது அது மட்டும் சொல்ல முடியாது. ஆல் 3 பேராகிராஃப்ஸ். கிவ் மீ த ஆன்சர். 16-17 பற்றிலாம் பேசலைல்ல, அன்லைக் த ட்ரெடிஷன்ஸ். 17-18 தானே பார்த்தோம் இல்லையா? ஓகே, நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ஃபார் த 4th question.
ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொன்னால் நிறைய பேர் வரமாட்டீங்க. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சின்னு சொல்லி வந்து எல்லாரும் ஒழுங்காக வந்திருக்கீங்க. அது எப்படி ஆர்சி படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே வந்து மேம் ஆர்சிலாம் வேண்டாம் மேம், ஆர்சி நாங்கள் பார்த்துக்குறோம் மேம், நீங்கள் கிராமர் மட்டும் சொல்லிக் கொடுங்கன்னு தான். எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளாக இருந்தாலோ இல்லை ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள், அதை ரீட்லாம் பண்ண முடியாது, தூக்கம் வருதுன்னுவீங்க. அது எப்படி இன்றைக்கி கிளாஸ் வந்து இவ்வளோ அட்டென்டிவாக இருக்கீங்க அப்படின்றது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு ஏதாச்சும் பேக்கப் இருக்கா? ஆர்சின்னு சொன்னால் நாளைக்கு வந்து நமக்கு ஹை லெவல் இருக்குது, ஓகேயா? ஸோ மெயின்ஸ் லெவலில் ஒரு ஆர்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஜன் எப்போவுமே ஆப்ஷன் போட்டு ஒரு கொஷின் மார்க் மட்டும் போட்டுறீங்க. நீங்கள் போடுற ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. பி வெரி கான்ஃபிடென்ட் வென் யூ ஆன்சர், ஓகே? தரணி சுந்தராஜுக்கு வந்துட்டு ஏ வருதா? ஏபிசி மூணுமே போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ இப்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படி, ஓகே நீங்கள் ஆர்சி ஃபேனா? ஓகே, நான் எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் போட்டிருக்க ஆப்ஷனுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் போட முடியுமா? சொல்லுங்க. புரியல. இப்போ நீங்க வந்து இந்த ஆப்ஷன், இப்போ ஏன்ற ஆப்ஷன் நீங்க போட்டிருக்கீங்கல்ல, இந்த ஆப்ஷனுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் போடுங்க பார்க்கலாம். எக்ஸாக்டா இப்போ நிறைய பேர் ஏ போட்டிருக்கீங்க, பி, நான் இந்த பாயிண்ட்டை நான் படித்தேன் மேம், ஸோ அதனால வருது அப்படின்றத போடுங்க பார்க்கலாம். ஓகே, அது கரெக்டு தான். மார்க் இருந்தால் தான் ஜாப், அது ஃபேக்ட். ஓகே, ஸோ இஃப் யூ ஒர்க் ஹார்ட் டெஃபினட்டாக வேலை நமக்கு கிடைக்கும். பட் இதே மாதிரி ஆர்சி செக்ஷன் வைஸ் போடுங்க. இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிற விஷயத்த இஃப் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் யூ வில் ஃபர்கெட். ஓகே, ஸோ இமீடியட்டாக வென் யூ அடாப்ட் திங்ஸ் புட் இட் இன் டு ப்ராக்டிஸ். ஸோ அந்த ப்ராக்டிஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். கேப்ஸ் இருக்குன்னா உங்களோட ரிசல்ட் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். எப்போ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸே இருக்கும். ஓகேயா? ஓ, என்னோட டீச்சிங்காக தட்ஸ் அ கிரெடிட். தேங்க்யூ ஹர்ஷா. சரி, ஓகே. ஸோ நம்ம படிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் தான் போட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட்ரல் ஃபிக்ஸ் பண்ண ரேஞ்ச் மேலே தான் செட் பண்ணாங்க. சரி, சரி, பேசேஜோட மேட்ச் ஆகலன்றது எந்த கிவன் ஆப்ஷனில் சொல்கிறீங்க? புரியல. ஸ்டேட்ஸ், ஓகே, நான் இதை ரீட் பண்ணால் எனக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேயா? சரி. The economic survey is presented right before the union budget in parliament. They never said that before budget வந்து பண்ணிருக்காங்கன்ட்டு இங்கே சொல்லலை. ஓகேயா? நெக்ஸ்ட், every state in India makes its own labor regulation for the central act. This was not discussed. Okay, which of the following can be correctly inferred from the passage? na passageல உள்ள கண்டென்ட்ல என்ன நீங்க சொல்ல வரீங்க, என்ன கன்க்ளூஷன் அவங்க சொல்ல வராங்க. அப்போ ஆப்வியஸா ஏவும் பியும் போயிருது. இதை பற்றியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. ஜென்ரலாக என்ன விஷயங்கள் நடந்ததுன்னு பேசலாம். ஓகே, ஸோ தேர் வில் பி அ ஜென்ரல் அக்ரிமெண்ட் இன் த பார்லிமெண்ட் அண்ட் பப்ளிக் ஸ்பியர் வித் ரிகார்ட்ஸ் டு த கோட் ஆன் வேஜஸ் பில். இது வந்து கடைசியாக கீழே ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம்ல, இந்த பாயிண்ட்ல, ஆனால் அது இன்டைரக்டாக இருக்குது. ஜஸ்ட் செக். ஓகே, நான் அந்த பாயிண்ட்டை காமிக்கிறேன். சி, இந்த பாயிண்ட் கூட இல்லை, இதோ இந்த இடத்துல பாருங்கள், கீழே வந்தது. சரி, ஸோ இந்த இடம் ரீட் பண்ணலாம். அன்லைக் தி ஸ்பெண்டிங் பில்ஸ், எஸ்பெஷலி ஒன் ரிலேட்டட் டு, இது வந்து ரெண்டு இருந்ததுல இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், தட் வில் பி ஸ்க்ரூட்டனைஸ்ட் பை லேபர் யூனியன்ஸ் ஃபார் எனி சேஞ்சஸ் டு ஒர்க்கர் ரைட்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆன் ஹைரிங் அண்ட் டிஸ்மிசல் and contract jobs. The two have passed should be easier to build a consensus on the parliament and in the public sphere. Okay, so public and parliament and the building consensus இதை கொண்டு வரணும். அதை ஒருமித்ததா அவங்க இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை தான் இங்கே நான் சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஃபோர்த் கொஷனில் இது பாசிபிள்னு வச்சுப்போம். சரியா? ஓகே, ஸோ with regards to the code of wage bill na anga wage bill தான் நம்ம latter னு சொல்லி ரிலேட் பண்ணி சொல்லியிருந்தோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, a woman who has been employed for over a year can only be dismissed if the permission is sought from and granted by the appropriate government office. இதையும் சொல்லலை. சப்போஸ் இது டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதை ஹோல்ட் பண்ணிட்டு பாக்கியை ரீட் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக இதெல்லாம் தப்புனா இதுதான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாம். இது பாருங்கள், unlike the traditional economic survey 2016-7 doesn't have detailed financial statistics.
2 இயரை கம்பேர் பண்ணி டிக்ளைன்டுன்னு சொன்னாங்க. 16-17 பற்றி இல்லைன்றதை பற்றியெல்லாம் அங்கே பேசவே இல்லை. அப்போது ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஐ திங்க் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. பட் திஸ் கான்டெக்ஸ்ட் வாஸ் ஓவர் தேர். ஓகே, பட் நீங்கள் ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் அதை நம்மளால் சொல்ல முடியும். ஓகேயா? ஏன் பிசி கன்ஃபியூஷன் இருந்துச்சு அது நமக்கு எவ்ரி ஸ்டேட் இன் இந்தியா மேக்ஸ் இட்ஸ் ஓன் லேபர் ரெகுலேஷன்றதெல்லாம் சொல்லலை. ராஜஸ்தானை பற்றி மட்டும் பேசியிருந்தாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாம் டிக்ளைன் ஆச்சுன்னு தான் பேசியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது அப்படின்றது இருக்கும். ஓகே, ஆனால் பேசேஜில் நமக்கு எதுவும் அதை பற்றி பேசி இன்ஃபர் பண்ணுற மாதிரி கிடையாது. ஓகேயா? ஓகே, ஸோ இங்கே வந்து வி ஹாவ் சினோனிம் ஆன்டோனிம் கொஸ்டின். ஓகே, சினோனிம் ஆன்டோனிம் அப்படின்னும் பொழுது மேக்ஸிமம் இங்கே இருக்கிற வேர்ட் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் வேர்டாக தேடுங்க. ஒசிஃபெரஸ்லி அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் அட்வர்ப். ஓகே, ஸோ அதோட மீனிங் வந்து வெரி லவுட் அண்ட் வெரி ஃபோர்ஸ்ஃபுல் மேனரில் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ஒசிஃபெரஸ் அட்ஜெக்டிவாக சொல்லலாம். ஒரு ஒசிஃபெரஸ்லி ஆன்டனிமா அட்வர்பாக சொல்லலாம். ஸோ இங்கே வந்து விசீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப க்ரூவலாக இருக்குது, ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது நம்ம சொல்ல முடியும். வெயின்லி அப்படின்னு சொன்னால் விச் இஸ் ஆஃப் லைக் எக்ஸசிவ் ஹையர் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த வேர்டை பேசலாம். வெஹமெண்ட்லி அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண பொழுது தான் நம்ம சொல்ல முடியும். வேகாக இருக்குது, எவ்ரி திங் இஸ் அட்வர்ப். பட் இங்கே இதோட மீனிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வேகாக இருக்குன்னா ஆம்பிஷியஸ் சொல்லலாம், விச் இஸ் ஆம்பிகுவஸ் சொல்லலாம், விச் இஸ் அன்கிளியர் சொல்லலாம், ஆர் வேற நம்ம பர்ஃப்ளெக்ஸ்ட், கன்ஃபியூஸ்ட், இது எல்லாமே வேகுன்ற பிளேஸில் நீங்கள் சினோனிம்ஸாக யூஸ் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் வாலண்டரிலி அப்படின்னு சொன்னால் அக்கார்டிங் டு யுவர் ஓன் வில் வென் யூ ட்ரை டு டூ திங்ஸ் நம்ம வாலண்டரியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே நமக்கு தேவை சினோனிம் வேர் வெஹமெண்ட் மட்டும்தான் நமக்கு இந்த வேர்டோட சேருது. ஸோ அப்போது ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். இப்போது நம்ம நேற்று பார்த்ததில் நமக்கு வந்துட்டு எப்படி இருந்தது கொஷின்ஸ்னால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்னைக்கு கொஷின் பார்க்கும்பொழுது வாட் யூ அனலைஸ், வாட் யூ கன்க்ளூட் ஃப்ரம் த பேசேஜ் அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ மெயின்ஸில் நமக்கு இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் நமக்கு 2 ஆர்சியில் ஒரு ஆர்சி கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும், இன்னொரு ஆர்சி ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆர்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு செஷனில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் நான் சொன்னதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் வந்தோன்னே ஃபஸ்ட் என்ன கேட்பேன்னா செக்ஷன் வைஸ் ப்ராக்டிஸில் எவ்வளோ ஸ்கோருன்றது தான் நான் கேட்பேன். ஸோ அதனால் டோன்ட் மிஸ் த செஷன் டுமாரோ. ஓகே, ஸோ ரெண்டுமே நமக்கு இருக்கும். ஹை லெவல் ஆர்சியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீல் வைண்ட் அப் த கிளாஸ் ஃபார் த டே. ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.